ஒரு யூடியூப் வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் நம்ம பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை எப்படி நம்ம ஆட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட் பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் பேஜை எப்படி ஓப்பன் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட் பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் ஒன்னாக இருக்கிற கண்டென்ட் அப்படின்ற இந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸோட லிஸ்ட்டுமே நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த வீடியோலேருந்து எந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம பிளேலிஸ்ட்டோட லிங்க் ஆட் பண்ணிக்க போகிறோமோ ஜஸ்ட் அந்த வீடியோ மேலே ஒரு கிளிக் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை இப்போ தான் நீங்கள் புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்கள் அதுலேயுமே இதே ஸ்டெப்பில் தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த டெஸ்கிரிப்ஷனில் நம்ம பிளேலிஸ்ட்டோட நேமை டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போது வீடியோ எடிட்டிங்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வீடியோ எடிட்டிங் அப்படின்ற இந்த டைட்டிலில் நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் கீழே இருக்கிற நம்ம லோகோ மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த லோகோ மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சேனல் ஓப்பன் ஆகும். இதில் பிளேலிஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க எல்லா பிளேலிஸ்ட்டுமே நமக்கு ஓப்பன் ஆகும். எந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க போகிறோமோ ஜஸ்ட் அந்த பிளேலிஸ்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஷேர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை காப்பி லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை காப்பி பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட் பேஜ், அதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெஸ்கிரிப்ஷனில் நம்ம வீடியோ எடிட்டிங் அப்படின்ற டைட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கும் கீழே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ண லிங்க் இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும். இப்போது மேலே இருக்கிற சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். நன்றி.